கொடநாடு எஸ்டேட் வழக்கில் முதலமைச்சர் மீது புகார் கூறிய சயன் மற்றும் மனோஜ் டெல்லியில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். கொடநாடு எஸ்டேட் கொள்ளையில் தொடர்புடைய 5 பேர் மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொள்ளையோடு தொடர்புடைய சயன் மற்றும் மனோஜ் ஆகியோர் இந்த ஆவணப்படத்தில் பேட்டி கொடுத்துள்ளனர். கொலையில் முதலமைச்சருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் இதனை முதலமைச்சர் மறுத்துள்ளார். அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மேத்யூ சாமுவேல் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. டெல்லி துவாரகாவில் உள்ள மேத்யூவின் இல்லத்திற்கு சென்ற தமிழக போலீசார் அங்கிருந்து சயான் மற்றும் மனோஜை கைது செய்து சென்னை அழைத்து வந்துள்ளனர். நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்காக அவர்கள் இருவரும் பழைய மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கொடநாடு எஸ்டேட் விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநரை திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று மாலை சந்திக்க உள்ளார். இதனிடையே கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கொடநாடு தொடர்பான ஆவணப்படத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதே குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் இந்த வழக்கில் தமிழக காவல்துறை விசாரித்தால் முறையாக விசாரணை நடைபெறாது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விரைவில் நடைபெறுகிறது.